வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரியான ஒரு வித்தியாசமான வடை குருமா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த வடை குருமா உடனே சாப்பிட்றத விட ஒரு 1.5 மணி நேரம் வடையும் குருமாவும் ஊறினதுக்கு அப்புறம் சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி நிறைய வகையான குருமா வெரைட்டிஸ் நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. விருப்பப்பட்டால் அதையும் செக் பண்ணிக்கோங்க. கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ குருமாவில் போடுற வடைக்கு நம்ம மாவு அரைச்சிக்கணும். அதுக்கு 1/4 கப் மெஷரிங் கப் எடுத்து நான் அளந்து எல்லா பருப்பும் எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது 1/4 கப்பில் உளுத்தம் பருப்பு, 1/4 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் துவரம் பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு. இது 4மே ஒரே அளவு 1/4 கப் எடுத்துருக்கிறேன். இதை நல்லா 2 தடவை அலம்பிட்டு குறைஞ்சது ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ரொம்ப 3-4 மணி நேரம்லாம் ஊற வச்சிங்க அப்படின்னா என்ன ஆகிடும் அப்படின்னா ரொம்ப நொதன்னு வடை ஆகிடும். அதனால் ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சா சரியாக இருக்கும். இப்போ வடை மாவு அரைச்சிடலாம். இதுக்கு மிக்ஸி ஜாரில் இப்போ ஊற வச்சுருக்கிற பருப்புகளை சேர்த்துக்க ஆரம்பிச்சிடுவோம். சேர்த்துட்டு இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். மாவு எந்த பதத்தில் அரைக்கணும் அப்படின்னா நம்ம உளுந்து மாவு மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அதே மாதிரி மசால் வடைக்கு அரைக்கிற மாதிரி நரனும் அரைக்கக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதே மாதிரி மாவோட தண்ணி அளவும் இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுக்கணும். அதிகமாக தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா எண்ணெய் உறிஞ்ச ஆரம்பிச்சிடும். ரொம்ப திக்காக அரைச்சிங்க அப்படின்னா நம்மளோட வடை ரொம்ப ஹார்டாயிரும். மாவோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை நம்ம பொரித்து எடுத்துடலாம். நம்ம எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டு பக்கோடா மாதிரி போட்டு இதை பொரித்து எடுத்துக்கலாம். இது நம்ம வடகறிக்கு செய்கிற மாதிரி தான். வடகறிக்கு கொஞ்ச நேரம் தான் பொரிய விடுவோம். பட் இது கொஞ்ச நேரம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் எடுக்க போகிறோம். இது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும். பயப்பட வேண்டாம். நம்ம கரண்டிகளால் நம்ம பிரித்து விட்டோம் அப்படின்னா ஈஸியாக பிரிஞ்சுக்கும். நல்லா இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா எடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம வடை குருமாவோட சாப்பிட்றப்ப. இதை எடுத்துகிட்டு ஒரு பேப்பர் டவலில் எடுத்து வச்சுட்டு எல்லா மாவுகளையும் இதே மாதிரி வடையாக போட்டு எடுத்து வச்சுட்டு நம்ம குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ குருமாவுக்கு ஒரு தேங்காய் விழுது அரைக்கணும். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 6 வரமிளகா நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 7 முந்திரி பருப்பு, முழு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறேன். அதை உடச்சி போட்டுக்கோங்க. ஏன்னா சம்டைம்ஸ் அதில் பூச்சி எதுவும் இருக்கிற வாய்ப்பு இருக்கும். அதனால் செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய். இந்த குருமா கொஞ்சம் காரமாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன சைஸ் பட்டை, ஒரே ஒரு நட்சத்திர சோம்பு. இது எல்லாத்தையுமே போட்டுட்டு ஒரு 3/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். இதோடையே ஒரு 3 வெள்ளைப்பல்லு பூண்டு, ஒரு சின்ன சைஸ் இஞ்சி, இது எல்லாத்தையுமே போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி கூட இருந்தாலும் பரவாயில்ல. உங்கள் மிக்ஸிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஆனால் நைஸாக அரைப்படணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் குருமாவோட டெக்ஸ்சர். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். எண்ணெய் சூடானோனையே ஒரு 3 பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இதில் 1 கப் அளவுள்ள பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுக்கு கணக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயத்துக்கு 1 தக்காளி கணக்கு. இப்போ நான் மீடியம் சைஸில் 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்துருக்கிறேன். இப்போ வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். அது வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். 1 கப் வெங்காயம் சொன்னேன், அதே அளவுக்கு 1 கப் அளவுக்கு தக்காளி. இது ரெண்டையுமே போட்டுட்டு நம்ம தக்காளி நல்லா தொக்கு மாதிரி வதங்கி வரணும். இப்போ குருமாவுக்கு தேவையான உப்பை நம்ம இப்போயே சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். இப்போயே சேர்க்குறப்ப நம்மளோட தக்காளி பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக வதங்கி தொக்கு மாதிரி வந்துடுச்சு. இந்த மாதிரி இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை இதில் சேர்த்துருவோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வரமிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாமே பச்சையாக தான் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் நல்லா கொதிக்க விடணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சதுனா தான் அதோட பச்சை வாசனைலாம் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து 8 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். ஏன் இவ்வளோ தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா, நம்ம வடைகளை போட்டதுக்கப்புறம் நம்ம வடை பார்த்திங்க அப்படின்னா குருமாவில் இருக்க தண்ணியெல்லாம் உறிஞ்சி ரொம்ப திக்காயிடும். ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அதிகமாக ஊற்றிக்கிட்டோம்னா நம்ம ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். இது கொஞ்சம் கொதிச்சுக்கிட்டு இருக்கப்பே கரம் மசாலா தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இதில். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷமாக நல்லா குருமா இந்த மாதிரி கொதிச்சு இந்த மாதிரி இந்த திக்னஸில் இருக்குது. இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கடைசியாக தான் நம்ம வடைகளை சேர்க்கணும். வடைகள் போட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்து குருமாவை கொதிக்க விடக்கூடாது. இப்போ எல்லா வடைகளையும் போட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். கருவேப்பிலை தூவி நம்ம இறக்கிடலாம். ஒரு 1.5 மணி நேரம் கழித்து இதில் சாப்பிட்டீங்க அப்படின்னா நல்ல இந்த வடைகள் குருமாவில் ஊறி நல்ல சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். மினிமம் ஒரு 1/2 மணி நேரம்னாது ஊறினாதான் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த குருமாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.